ஒரு முறை அபூலஹபின் மகன் உதைபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அத்தியாயம் அந்நஜ்மை ஓதி காண்பிச்சு, இதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களது சட்டையை கிழித்து அவர்களது முகத்துல எச்சில துப்பிடுறான். ஆனால் எச்சில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழவில்லை. அந்த நேரத்தில் கோபமடைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. அல்லாவே, உனது மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அவன் மீது சாட்டுவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அவர்களின் இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்கிறான். இச்சம்பவத்திற்கு பிறகு உதைபா குறைஷியர்கள் சிலருடன் மக்காவிலிருந்து ஷாம் நாட்டின் ஜர்கா அப்படின்ற இடத்துக்கு போகிறான். அன்று இரவு அந்த இடத்துலையே தங்கிடுறான். அப்போது ஒரு சிங்கம் அவர்களை சுற்றி சுற்றி வருது. அப்போ உதைபா பயந்து நடுங்கி சொல்றான், எனது சகோதரனின் நாசமே, அல்லாவின் மீது ஆணையாக முஹம்மது எனக்கு எதிராக வேண்டிக் கொண்டது போல் இந்த சிங்கம் என்னை தின்றே முடிக்கப் போகுது. நானோ ஷாமில் இருக்கின்றேன், ஆனால் மக்காவில் இருந்து கொண்டே என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்று விட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு கூச்சலிடுறான். அதுக்கப்புறம் அவன் கூட வந்தவங்கலாம் அவனை நடுவில் வச்சுட்டு அவனை சுத்தி மற்றவங்க தூங்குறாங்க. ஆனா இரவில் அந்த சிங்கம் அவர்களை தாண்டி சென்று உதைபாவின் கழுத்தை கடித்து குதறி அவனை கொன்றுது.